தமிழ்நாட்டில் மிக முக்கியமான மலைன்னு சொல்லப்படுற வெள்ளியங்கிரி மலை பயணம் 2026 தொடங்கியாச்சு மக்களே. இந்த 2026 பிப்ரவரி 1 மே 31 வரைக்கும் இந்த வெள்ளியங்கிரி பயணம் ஓப்பனில் இருக்குது மக்களே. இந்த வருடம் மலையேறும் பக்தர்களுக்கு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வனத்துறை விதித்திருக்காங்க. இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறுவது அவ்வளவு எளிதல்ல மக்களே. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் சுயம்புலிங்கமா காட்சி தரும் சிவபெருமானை தேடி போக போறோம். வெள்ளியங்கிரி மலை ஏற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, உடம்புல வலிமையும் மனதில் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஏழுமலை கடந்து சிவனை தரிசிக்க முடியும். வெள்ளியங்கிரி மலை போகும் பக்தர்கள் இது மட்டும் தெரியாமல் மலைக்கு போயிடாதீங்க. இந்த 2026 வெள்ளியங்கிரி ஏறும் பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட், செப்பல் ஷூ போடலாமா போடக்கூடாதா? வெள்ளியங்கிரிக்கு பெண்கள் அனுமதி உண்டா இல்லையா, அதையும் நாம பார்க்கலாம். 74 வருஷம். 74. எத்தனை வருஷமா இந்த வெள்ளியங்கிரிக்கு நீங்கள் வந்துட்டு? நான் வந்து 40 வருஷம் சர்வீஸ். 40 வருஷம். அம்மாவுக்கு 2 வருஷம். 2வது வருஷம். சரி. 62 வருஷம். உங்களுக்கு 62 வயசா? சரிம்மா சரிம்மா. இந்த வெள்ளியங்கிரியில் அப்படி என்னதான் இருக்கு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் பிப்ரவரி 1 மக்களே, வெள்ளியங்கிரி மலை ஓப்பன் பண்ணுற ஃபர்ஸ்ட் டே நம்ம மலையேற போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் என்னென்ன இருக்குது இது எல்லாமே விலாவரியாக கொடுத்துருக்கேன். இந்த மலைக்கு ஏறுவது என்னென்ன தேவை இது எல்லாமே கம்ப்ளீட் கைடாக நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மலை ஏறுவதற்கு மிக முக்கியமானது மூங்கில் தடி. நாம போகும்போது கோயிலோட லெஃப்ட் சைடில் இந்த மூங்கில் தடி ஸ்டோர் ரூம் இருக்குது. அங்கே நீங்கள் 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகலாம். இதான் மக்களே வெள்ளியங்கிரி ஆண்டவர் அடிவாரம். நீங்கள் பெண்களாக இருந்தால் மலையேற முடியாதவங்க இந்த மலையில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 7 மலையில் என்னென்ன இருக்குது இது எல்லாத்தையும் விலாவரியாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. வாங்க மேலே இருக்கிற தென்கைலாய் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம். மக்களே, வெள்ளியங்கிரி 7 மலை எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி 1 மே 31 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த 7 மலையில் பல அதிசயங்களும் பல மர்மங்களும் இருக்குது. அதுதான் நம்ம இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் பிப்ரவரி 1 இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டே நம்ம மலை ஏறிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு டே எப்படி இந்த இயற்கை அழகு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறேன். அதனால் ஃபஸ்ட் டே இந்த மலைக்கு வந்து என்னுடைய அனுபவங்களை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மக்களே. வாங்க மக்களே, இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இதான் வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரம் ஃபஸ்ட்டு மலை. ஃபுல் செக்கிங் பண்ணுறாங்க போகிறோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. பிளாஸ்டிக் எதுவும் நாட் அலோடு ஃபுல்லாக பேக்கில் செக் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஏறி ஒரு 50 படிக்கட்டுலேயே ஃபஸ்ட்டு ஒரு ரைட் சைடில் ஒரு குகை இருக்குது. ரைட் சைடில் ஒரு குகை இருக்குது. அந்த குகையை இருக்கிற சிவபெருமானை நம்ம பார்க்கலாம். வாங்க. குகையில் இருக்கிற சிவபெருமானை பார்த்தேன். 2-3 இடத்துல சிவலிங்கம் உள்ள வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 தான் இருந்துச்சு, இப்போ 2-3 சிவலிங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கருவறையை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 2 பேர் சாமியார் சிவன் அடியார்கள் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. வீடியோ எடுக்க வேண்டாம், நீங்கள் நார்மலாக வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டீசெண்டாக. சரி, நான் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1300 படிக்கட்டு இருக்கும். இது 1 மணி நேரம் நம்ம நடந்தோங்கன்னா வெள்ளை விநாயகரை போய் தொட்டலாம். அதை தொட்டால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மலை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி. நம்ம இருக்குது இந்த வெள்ளியங்கிரியில் 7 மலைகள் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு மலை ரொம்ப கடினமான மலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்போம், படிக்கட்டு தான். அதே மாதிரி தான் இந்த மலையும் படிக்கட்டில் இருக்கும். நம்மளை வந்து இங்கேயே உடம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிச்சினாவே அதுக்கு மேலே போக போக ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு மலை பாருங்கள், நம்ம ஆளுங்க எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. கிரி ப்ரோ, குமரேசனா, நான் 3 பேரும் இந்த மலை ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி நம்மளோட டீம் எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறும்போது நம்மளுக்கு 3 கால்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் டயர்ட் ஆகினாலும் நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கிற இந்த கம்பு தான் முக்கியம். வரும்போது கம்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லாத வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நம்ம 2 கால் டயர்ட் ஆகிக்கிறோம். இந்த கம்பு தான் நம்மளுக்கு ஒரு பலம்.
அப்படியே மலை ஏறிட்டுருக்கோம். பாரு, ரொம்ப வயசான ஒரு தாத்தா பாட்டி இந்த மலை ஏறிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு டே சிவனை பார்க்க எவ்வளோ ஆர்வம். எவ்வளோ வயசாகுதுயா? 74. 74. இது எத்தனாவது முறை உங்களுக்கு? இது எத்தனாவது முறை நீங்கள் வெள்ளிங்கிரியை? நான் 35 வருஷம். 35 வருஷமா ஃபஸ்ட்டு சிவனை பார்க்க வர்றீங்க? ஓ, எந்த ஊரியா? கேரளா. கேரளா. ஆமாம். ஓகே. ஆனைக்கட்டிக்கு அடுத்து. ஆனைக்கட்டி. எங்கள் வீட்டில் இதோட 2 வருஷம். ஆ, இப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களா? ஆமாம். சரி. ஓ, இந்த வருஷத்துக்கு 2 வருஷம். உண்மையிலே சொல்கிறேன், எத்தனை பேருக்கு கொடுப்பனை தரணும்னு தெரியல. ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே 4 பேர் ஃபேமிலியோட. இல்லை, அவங்க 3 பேர், நாங்கள் 4 பேர் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு டே சிவனை பார்க்க வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நேரம் நிறைய ட்ரிப் கல்யாணத்துக்கு முறை வந்திருக்கு. நம்ம எவ்வளோ பேர் இந்த வெள்ளிங்கிரியை பார்த்துருப்பாங்க, வெள்ளிங்கிரி சிவனை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஃபேமிலியோட பார்க்குறது ரேரு. ஃபேமிலியோட பார்க்க மாட்டாங்க யாருமே. அது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்ததுலே, நான் இதாவது 3ஆவது வருஷம் தான் இது. நான் பார்த்ததுலே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். சரிம்மா. சிவபெருமான் எல்லாருக்குமே அருள் தருவார். ஐயா, உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? எனக்கு 74 வருஷம். 74. எத்தனை வருஷமாக இந்த வெள்ளிங்கிரிக்கு நீங்கள் வந்துட்டு? நான் வந்து 40 வருஷம் சர்வீஸ். 40 வருஷம். அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 2 வருஷம். 2வது வருஷம். சரிம்மா. 62 வருஷம். உங்களுக்கு 62 வயசா? சரிம்மா சரிம்மா. நீங்கள் எப்படி சிவனை பார்க்கணுன்ட்டு இவ்வளோ ஆர்வம்? இவ்வளோ வயசில் நம்ம சின்ன வயசுல சின்ன வயசுல பழக்கம். அம்மா அம்மா அதே டைமில் வந்து ஒரு 2-3 வருஷத்துல நான் வந்து 1 வருஷமாவது மலை ஏறணும் அப்படிங்கிற ஒருத்தர். போன வருஷம் 2 பேர் வரணும். ஐயனை வேண்டிக்கிட்டீங்க? ஐயனை வேண்டி ஐயனும் நான் 2 பேரும் வந்தேன் சாமி. போன வருஷம். இப்போ இந்த வருஷமும் 2 பேர். சரிம்மா சரிம்மா. எங்களுக்கு அந்த ஐயன் ஆண்டவன் பலத்தை கொடுத்து கை காசு ஓட்டு. சரிம்மா. இல்லை, இவ்வளோ வயசில் எல்லாருமே வீட்டோடு தான் இருப்பாங்க. 74 வயசு, 62 வயசில் நீங்கள் இப்போவும் மலை ஏறிட்டீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். மெதுவாக போயிட்டு மெதுவாக போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். சரி. சரிப்பா. சரி. ஏழு மலைகள்னு சொல்கிறாங்களே, ஆனால் அதை நம்ம 3 பிரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மலை வறண்ட நில மலை, வறண்ட நில காடுன்னு சொல்லுவாங்க. 2வது 3வது பசுமை நிற காடுன்னு சொல்லுவாங்க. 4, 5, 6, 7 இது சோலைவன காடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டில் வந்து வறண்ட நில காடு படிக்கட்டில் தான் இருக்கும். இந்த படிக்கட்டை யார் எல்லாமே செதுக்கிட்டாங்கன்னா ஒட்டஞ்சித்தர். 4வது மலையில் ஒரு ஜீவ சமாதி இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படிக்கட்டு, வழுக்கும்பாறை இது எல்லாமே செதுக்கினது ஒட்டஞ்சித்தரோட டீம், அவரோட அடியார்கள். அவங்க தான் வந்து இது மாதிரி செதுக்கியிருக்காங்க. இந்த வறண்ட நில காட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும். படிக்கட்டு தான் நம்மளை இந்த மலை ஏறுறதுக்கு தகுதியானவனா இல்லையா அப்படின்ட்டு சோதனை பண்ணுறதே இந்த மலை தான். கிட்டத்தட்ட ஒரு 1300 படிக்கட்டு இருக்கும். அப்புறம் வெள்ளை விநாயகர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை வந்து ரெடி பண்ணிடும். நம்ம உடம்பு அப்படியே எவ்வளோ நம்ம டயர்டாக இருந்தாலும் போக வேணாம் அப்படின்ட்டு மைண்ட் செட் எல்லாமே மாற்றிடும். அதுதான் ஃபஸ்ட்டு டே கூட்டமே இருக்காதுன்னு ஃபஸ்ட்டு டே வந்தால் செம்ம கூட்டம். மக்களே எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியல. நான் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் வரோம். ஃபஸ்ட் டைமில் செம்ம கூட்டம். ஏன்னா இது வந்து பௌர்ணமி நாள், அதே மாதிரி வீக்கெண்டு, சண்டே, தைப்பூசம், சண்டே, இது எல்லாம் 3 ஒரே நாள் வரதில்ல. நிறையா மக்கள் வந்து லீவில் இருக்குது, ஃபஸ்ட்டே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு சிலர் ஆன்மீகத்தை தேடி பயணம் பண்ணியிருக்காங்க. நாமளே பார்ப்போம். கீழே போடாதீங்க. பாருங்க மக்களே, வெள்ளை விநாயகரை பார்க்க போகிறோம். அதுதான் முடிஞ்சிச்சு. எல்லோரும் வந்து இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க.
வெள்ளை விநாயகர் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு மலையில் வெள்ளை விநாயகர் நம்ம அப்படியே தரிசனம் பண்ணிட்டு மலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபைனலாக ஃபஸ்ட்டு மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப டஃப்பான மலைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 35-40 மினிட்ஸ் நம்ம அந்த மலையை ஏறிட்டோம். இங்கே பாருங்கள் கூட்டம். ஃபஸ்ட்டு டே நான் எவ்வளோ கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ கூட்டம் இது பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, அதனால் வெள்ளை விநாயகரை ஃபஸ்ட்டு எல்லாருமே இப்போ மழை ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hour தான் ஆகுது, ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பாருங்கள் கூட்டம் எவ்வளோ வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பக்தர்கள் சிவனை பார்க்க ஃபஸ்ட்டு டேவே. மக்களே இப்போ வெள்ளை விநாயகரை நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு மலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் மலை வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பசுமை நீரைக்காடு. நம்ம ஃபஸ்ட்டு மலையோட செகண்ட் மலை கொஞ்சம் அழகாக ஈஸியாகவும் இருக்கும், பசுமையாகவும் இருக்கும். இந்த இயற்கை அழகை நம்ம ரசிக்க போகிறோம். நம்ம கூட நீங்களும் சேர்ந்து வாங்க. ஆனால் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு பெண்கள் வந்து அலோடு இல்லையா, அலோடு இல்லை, கன்ஃபார்ம் அலோடு இல்லை. 10 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு உள்ளே வந்து பெண்கள் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் போகிற இடத்துல எல்லாமே கருவறையை காட்டுவோம், சாமியை காட்டுவோம். பெண்கள் வந்து நான் எதுக்கு காட்டுறேன்னா, வெள்ளிங்கிரி மலையில் அப்படி என்ன தான் இருக்குது, இதோட அழகு என்ன, இது பெண்களுக்கு என்னுடைய சார்பாக காட்டணும் ஒரு ஆசை. ஏன்னா என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி இந்த மலைக்கு ஏற முடியாத கூட இருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்களுக்காகவும் என்ன மாதிரி எத்தனை பேர் அவங்களோட அம்மா மாதிரி ஏற முடியாத கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ பேர் பெண்கள் வந்து இந்த மலைக்கு ஏற முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சார்பாக தான் நம்ம இந்த மாதிரி மலையில் இருக்கிற கருவறையை காட்ட போகிறோம். இயற்கை அழகு எல்லாத்தான் ஒன்றா தான் இருக்கும். கருவறை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளிங்கிரியில் நாம் ஃபஸ்ட்டு வெள்ளை விநாயகரோட கருவறையை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து போக பாம்பாட்டி சித்தர், கைத்தடி சுனை, ஒட்டஞ்சித்தர், இது எல்லாத்தையும் நம்ம காட்ட போகிறோம். முழுமையாக பாருங்கள். ஏழுமலையில் பல அதிசயங்களும் பல மர்மங்களும் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மலை வெள்ளை விநாயகரோட முடியும். அது 2வது மலை நம்ம தொடர்ச்சியில் இருக்கும். இங்கே பசுமையாக இருக்கும் 2வது மலையும் 3வது மலையும். அதுதான் பசுமை நிறை காடு. இதில் வந்து பட்டர்ஃப்ளை ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 240 வகையான பட்டர்ஃப்ளை ஆர்ட்ஸ் இதில் இருக்குது. இங்கே அது மட்டும் இல்லாமல் யானைகள் அதிக நடமாட்டம் இருக்கும். அதனால் இப்போ நைட்டில் வந்து அலோட் பண்ணுறது கம்மி தான், ரேராக இருக்கும். ஃபஸ்ட்டு டே ஒரு 5 டேஸ்க்கு 10 டேஸ்க்கு வந்து நைட்டில் வந்து அலோட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து வாங்க மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு டேவே நம்ம மலை ஏறி இருக்கோம். ஃபஸ்ட்டு டேயில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் ஃபஸ்ட்டு டே வந்து தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டே, இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டே இன்றைக்கி நம்ம மலை ஏறும்போது இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம் நம்ம சிவபெருமானை. இப்போ நம்ம பார்க்கணுங்களா, செகண்ட் மலையில் வந்து இந்த இடம் பாருங்கள், மூங்கில் மரம். இந்த மூங்கில் மரம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே வயசாகி இறந்தே போயிடுச்சு. நம்ம இந்த மூங்கில் மரத்தில் அப்படி என்ன நன்மை இருக்குன்னா, இதில் 60வது வருஷம் நம்மளுக்கு வந்து அரிசி, நம்ம நெல் கேள்விப்பட்டிருப்போங்களே விவசாயம், அதே மாதிரி இந்த மூங்கில் மரத்துலேயும் மூங்கில் அரிசின்னு இருக்கும். அது ரொம்ப விலை மதிப்பு, அது ரொம்ப ரேரு, நம்ம இடத்துல அது அதிகமாக கிடைக்காது. இந்த மூங்கில் மரம் வந்து யானைக்கு உணவாக ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பார்க்குறது எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மூங்கில் இடமா இருக்கும், மூங்கில் தோப்பு மாதிரி ஃபுல்லாக. இந்த மூங்கில் வந்து இறந்துருக்கு, அது மட்டும் எல்லாமே இறந்துருக்கு. இந்த மூங்கில் மரம் தோப்பு மாதிரி எல்லாமே. இதே கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏறலாம். இப்போது நம்ம செகண்ட் மலை ஏறிட்டு வந்திருக்கோம், பசுமை நிறக்காடு. இந்த பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 இடுக்கு பாறைக்கு மேலே வழுக்கும் பாறை இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் ஒரு குகை மாதிரி இங்கே வேலாம் வச்சுருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குது வாங்க பார்க்கலாம். ஓம் நினச்சோம். ஃபஸ்ட்டு அவங்களோட உத்தரவு வாங்கிக்கலாம், அப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். இங்கே பாருங்கள், குகை மாதிரி உள்ளே போகுது. இங்கே ஏதோ ஒரு சுயமாக ஒரு சிலையை வச்சுருக்காங்க, சிவபெருமான். அப்படி ஏதாவது ஒரு சித்தர் வந்து இந்த இடத்துல தவம் பண்ணியிருக்கலாம். இந்த இடம் நல்லா இருக்கு. என்ன குருநாத முடியலையா, பார்க்கலாமா? குமரேசன் எத்தனாவது வருஷம் இது? 3வது வருஷம் 4வது முறை. 4வது முறை. சரி சரி. இப்போது 2வது மலையில் வழுக்குமறை சொன்னோம்ல, இந்த வழுக்குமறைக்கு வந்துட்டோம். இந்த வழுக்குமறை உருவாக்கின ஒட்டஞ்சித்தருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடான கொடி புண்ணியம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரியத்துட்டு இங்கே பாருங்கள், ஒட்டஞ்சித்தர் செதுக்குன்னு படிக்கட்டு. நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, 2வது மலையில் இந்த வழுக்கும் பாறை.
இது ஒட்டஞ்சித்தர் செதுக்கின்றதாக ஒரு வரலாறு இருக்குது. நம்ம காது பேச்சுக்கு அடிபட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவரோட சமாதி மேலே 4வது மலையில் இருக்குது. நான் ஒட்டஞ்சித்தரோட செதுக்கின படிக்கட்டை பாருங்கள். நம்ம ஏறி போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவருக்கு முன்னாடி அந்த காலத்தில் 2 கை 2 காலை யூஸ் பண்ணி தான் இந்த மலை ஏறி போயிடுவாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் இந்த மலை ஏறும்போது. அதுக்கப்புறம் அவர் படிக்கட்டை செதியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க எல்லோரும் ஏறதுக்கு ஒரு அழகான ஒரு படிக்கட்டாக இருக்குது. இல்லை, வழுக்கும்பாறையை முடிஞ்சு இதுவும் ரைட் சைடில் இருக்கும். இது வந்து வழுக்கும்பாறை சுனை, புதுசாக நம்ம பேர் வைக்கிறோம். இதை பார்த்துட்டு அப்படி நம்ம மலை ஏறலாமா? நடக்கலாம்டா. மக்களே, 2வது மலை முடிவில் பாம்பாட்டி சித்தர் அவரோட குகை ஒன்று வரும். சித்தர் இந்த இடத்துல தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. அக்னி குண்டல அப்படின்ட்டு ஒரு வார்த்தையால் இந்த இடத்துல சொல்லுவாங்க. வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். வந்துட்டோம். பார்க்குறங்க பார்த்தீங்களா, 2வது மலை முடிவில் பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்குது. சித்தர் தவமான இடம். உள்ள போயிருக்காரு. மக்களே, நாம் வெள்ளிங்கிரி மலையில் 2வது மலை முடியும் போது நம்ம பாம்பாட்டி சித்தரை பார்ப்போம். நம்ம பாம்பாட்டி சித்தர்னு சொன்னாலே மருதமலையில் தான் பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு குகையில் முருகப்பெருமான் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்கிறாங்க. இந்த வெள்ளிங்கிரி மலையில் இந்த இடத்துல சிவபெருமான் இந்த இடத்துல பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதனால் பாம்பாட்டி சித்தர் இங்கே கொஞ்ச நாள் வந்து தங்கினதாகவும் கொஞ்ச நாள் இங்கே வந்து தியான நிலையில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த பாம்பாட்டி சித்தர் பாருங்க. இப்போது 2வது மலையை முடிஞ்சு 3வது மலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுவும் பசுமை நிற காடுகள் தான் சேரும். இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறும்போது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வருஷத்தில் ஒரு 35 பேர் மேலே இறந்துருக்காங்க. அவங்க உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆஸ்துமா, மாரடைப்பு, இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மலைக்கு வர வேணாம் மக்களே. உங்களை ரொம்ப சோதிப்பார் கடவுள். ஆனால் நீங்கள் வந்து உயிர் முக்கியம், உங்கள் ஃபேமிலிலாம் இருக்கிறதால அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இந்த மலைக்கு வரவே வேண்டாம். 3வது மலை கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம ஃபஸ்ட்டு மலையை கம்பேர் பண்ணோட. திறந்து ஊற்ற சொல்லி கேட்டுவாங்க. நேராக திருப்பி விட்டு சென்றாக இருந்த பைப்பு பாருங்கள். மூங்கில் மரம் எல்லாமே காஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒரு குரங்கு பார்த்தீங்களா? இங்கே எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா, இப்போ 3வது மலையில் வந்து ஒரு இடத்துல வந்து முளவாட்டு கிழங்கு சூப்பு தராங்க. சூப்புனா காசு கொடுத்து தான் நம்ம குடிக்கணும். ஃபஸ்ட்டு கடை நம்ம 3வது மலையில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கடை பார்க்குறோம். அது ஃபஸ்ட்டு டேயில். இன்னும் போக போக ஒரு 10 டேஸில் எல்லா கடையும் வந்துடும். மோஸ்ட்லி நீங்கள் வெள்ளிங்கிரி வர மாதிரி இருந்தால் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வாங்க. அப்போ கடைகள் எல்லாம் இருக்கும். இந்த கடைகளில் என்ன பண்ணுறாங்க தப்புனா, நம்ம அந்த கப் பேப்பரு, பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வாங்குவோம். பிஸ்கெட்டு அது சாப்பிட்டுட்டு அதுதான் கீழே போட்டு போகிறாங்க. பாருங்கள், சொன்னால் இல்லை, பிளாஸ்டிக் பேப்பர் ஃபஸ்ட் டேலே நிறைய பேர் போட்டு போகிறாங்க. அது தவிர்த்தா நல்லாயிருக்கும். மேலேருந்து வரவங்கள்ட்ட கேட்டால் மேலே கடை இருக்கான், அதனால் தைரியமாக போகிறோம். காலையில் எதுவுமே இங்கே சாப்பிடல. ஒரு கப்பு டீ, ஒரு சுடு தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. 20 ரூபா வாங்கிட்டாங்க. அதை குடிச்சிட்டு தான் இப்போ தெம்பா நம்ம எட்டுன்னு வந்த ஒரு சாக்லேட் இது மாதிரி ஸ்நாக்ஸை தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு பார்க்கலாம் ஏன்னா இருக்கா சாப்பிட அப்படின்ட்டு.
இந்த மலையில் நம்ம நடக்கிறதே கஷ்டம். ஆனால் முருகனுக்கு சிவனை பார்க்க காவடி எடுத்துகிட்டு வராங்க. மாதிரி காவடி முன்னாடி எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மக்களே. வாங்க அவங்கள்ட்ட போய் பார்க்கலாம். இப்போது 3ஆவது மலையும் படிக்கட்டாகவே இருக்குது. எப்படி செதுக்கியிருப்பாரு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் ஒட்டஞ்சித்த மலையை உடச்சி அப்படியே. ஐயா நீங்கள் எத்தனாவது வருஷம் இந்த மலைக்கு வருது? ஃபஸ்ட் இயரா? ஃபஸ்ட் வருஷமா? மக்களே 3ஆவது மலையிலையும் கடை இருக்குது. இப்போ 2வது கடை நம்ம பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் இயர்லாம் கடையே வரலன்னு சொல்லுவாங்க. இந்திய 2026 கடைகள். இப்போ 2வது கடையை நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லா ஸ்நாக்ஸ் ஃபுட்டும் இது எல்லாமே இருக்குது. நம்ம பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகலாம். பாருங்க காவடி எடுத்துகிட்டு வராங்க மக்களே. இந்த 3ஆவது மலை ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பச்சை பசேன்னு. இதுதான் மலையில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. வெயில் ஒரு பக்கம் 8:30 தான் ஆகுது. மழை கொளுத்துது. மழைன்ற பாருங்க, வெயில் வந்து ஓவராக அதிகமாகவே இருக்குது. இன்னும் போக போக வெயில் அதிகமாக இருக்குது மக்களே. அங்கங்கே போயிட்டே இருக்காங்க. இந்த 3ஆவது மலையும் ரொம்ப செங்குத்தாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் மக்களே இந்த கம்பு நம்ம எடுத்துகிட்டு வரோங்களே, இந்த கம்பு எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் ஒரு மலை ஏறியிருப்பீங்க. லாஸ்ட் மலையில் ஏறும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேரளா இருக்கிற மலை ஏறிட்டு 2வது நாள் இந்த மலை அப்படின்னு கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. 3ஆவது மலை 2ல் கைத்தட்டி சொன்னேன். இங்கே பாருங்கள், அது நம்ம லாஸ்ட் இயர் அங்கே போய் தண்ணி பிடிச்சோம். இங்கெல்லாம் வரவே வராது. இப்போல்லாம் பைப் போட்டுட்ருக்காங்க. மேலே யாரும் அசுத்தம் படுத்த வேண்டான்ட்டு கீழே பைப்பு இங்கே தண்ணி வந்துகிட்டே இருக்குது. 3ஆவது மலை 2ல் கைத்தட்டி சொன்னேன். இது வந்து கையை தட்டினா தண்ணி வரும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போலாம் அந்த ஓடையில் அப்படியே பைப்பு போட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். குடிச்சு பார்க்கலாம் இருங்க. தண்ணி நல்லா இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கைத்தறி சுனையில் வந்து குடிச்சிட்டு போங்க. இதுவும் கூட்டமாக இருக்கும்போது அதெல்லாம் குடிக்கவே முடியாது. இந்த இடத்துல ஒரு குழி இருக்குது. மேலே போய் பிடிக்க வேணாம், இங்கேயே பிடிச்சிட்டு நம்ம போயிடலாம். மக்களே, வெள்ளிங்கிரி மலையில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 3 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 4வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து சோலைவனக்காடுன்னு சொல்லுவாங்க. 4, 5, 6, 7 நம்ம ஃபஸ்ட்டு அதில் பயணம் பண்ண போகிறோம். சோலைவனக்காட்டில் 4வது மலை ஸ்டார்டிங். இங்கே பாருங்கள் கைத்தறி சுனை இருக்கா. கைத்தறி சுனியை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏற போகிறோம். கைத்தறி சுனை வந்தால் மட்டும்தான் 3வது மலையே முடிஞ்ச மாதிரி. அதுக்கு மேலே நம்ம ஏறலாம். வாங்க, 4வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம குருநாதர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 4வது மலை ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆனால் 4வது மலை செங்குத்தாக ஏறுது. இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் வரைக்கும் படிக்கட்டை வந்து தாண்டி வந்திருப்போம். இது ரொம்ப டஃப்பாக பாருங்க. ஆமாம் அடிக்குது. அங்கே சாப்பிட்றதுல 4வது மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க செங்குத்தாக ஏறிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எல்லாம் படிக்கட்டில் ஏறிட்டு வந்திருப்போம். இதுக்கு மேலே படிக்கட்டு பார்ப்போமோ என்னன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். இனிமேல் கல்லை வச்சு அடிக்கி தான் போயிட்டுருக்கோம். மக்களே, ஃபைனலாக நம்ம இப்போ வந்து வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம காட்டுக்குள்ளேயே நடந்து வந்திருக்கோம். இப்போ மேலே வாங்க போகலாம். இது மேலே ஏறிக்கலாம். இது மேலே
மக்களே இப்போ நம்ம வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே மலை ஏற போகிறோம். சோழவனக்காடு. ஏன்டா சோழவனக்காடுன்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்க எவ்வளோ பச்சை பசேன்னு இந்த தர்ப புல் அப்படி சின்ன சின்ன இது என்ன மரம் நம்ம வந்து இது சொல்லுவாங்கள்ல ஈச்ச மரம். ஈச்ச மரம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இது வந்து காட்டு ஈச்ச மரம்னு சொல்லுவாங்க. மரம் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். இது வந்து தொடப்பத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக தொடப்பத்துக்காக யூஸ் பண்ணலாம். முடிச்சுட்டு வண்டியா தம்பி? இப்போ தான் மேலே இருக்கியா? சரி சரி. இந்த பக்கம் பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. நம்ம சேனலே பார்த்துருப்பீங்க 2 வருஷமாக நம்ம நைட்டில் தான் வந்து ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். இந்த மலையை ஃபஸ்ட் டைம் நம்ம பகல் ஏறும்போது இந்த இயற்கை அழகை ரசிக்க 2 கண்ணு போதாது, அவ்வளோ அழகு இந்த 4வது மலை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஏறதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டில் யாருமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் கால் வலி கை வலி உட்காந்துட்ருக்காங்க. இந்த மலைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு எக்ஸசைஸ் வாக் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தம்பி பாரு அசால்ட்டாக ஏறிட்டுருக்கான். மக்களே இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏன்னா வயிறு கடைசியாக குறையும் இருக்கிற பாடி இதில். மக்கள் இப்போ நம்ம பார்க்குறோங்களே 4வது மலையிலே வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்களே. இங்கே பாருங்க எல்லாமே குத்தி இங்கே இருக்கிறது எல்லாமே குத்தி திருநீராக இந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வெள்ளிங்கிரி மலையில் வந்து 7 மலைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே. 7 மலையிலும் 7 மண்ணை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணும்போது 7 மண்ணும் ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு அந்த தத்துவங்கள் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 7 மண்ணும் 7 விதமான கலர்களை நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் மக்களே 7 மண்ணும் 7 மலை 7 விதமான மண்கள் இருக்கும். இதில் வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள். அதனால் வீட்டுக்கு இந்த மண் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் குத்தி பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ யாரும் வரல, ஃபஸ்ட் டைமே யாரும் குத்தி எடுத்துருக்காங்க மண்ணை. நம்ம அப்படியே பார்க்கலாம். இங்கே ஒன்று அதே மாதிரி இருக்குது. எங்கேயும் குத்தி எடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இது வந்து இந்த மண்ணை வந்து திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கு. மக்கள் இப்போ நம்ம 4வது மலையிலேருந்து நம்ம ஈசாவை பார்க்கலாம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிவன் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏற போகிறோம். மக்களே நான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு மலை ஏறதா ரொம்ப கஷ்டம் அப்படின்னுட்டு. நீங்கள் இந்த மலையில் ஏறது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மலை, செகண்ட் மலை, தேர்டு மலை, 4th மலைலாம் அப்படியே செங்குத்தாக 2 கை 2 காலை யூஸ் பண்ணி தான் மலை ஏறலாம். அதுக்கு பதில் தான் நம்ம கம்பு எடுத்துகிட்டு வரோம். நம்ம மக்களே இந்த வெள்ளிங்கிரி மலையில் நம்ம ஏறும்போது ஒரு சிலர் ஒரு ஐயா இது மாதிரி வேலை எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்களோட கேட்கலாம், எதுக்குங்க இந்த மாதிரி வேலை எடுத்துகிட்டு? நம்மளுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்ததுன்னா இப்போ லாஸ்ட் இயர் நம்ம வேண்டதில் வச்சுட்டு போனீங்களா? நடந்துருச்சுன்னா கோயில் செலுத்துறது தான். கோயில் சார், சரிங்க. இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும்? வெயிட் ஒன்று அது இல்லை, தெரியாதுங்க. தெரியாது, சரிங்க. எப்படியே போட அந்த வழியில் கூட போடலாம். நாலாவது மலை ஒரு பக்கம் வெயில், மொட்டை வெயில் நடந்து போகிறோம். ஒரு பக்கம் அப்படியே கரடமுடான பாதை. இங்கே பாருங்க கல் பாறை, இது மாதிரி மேலே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்துட்டிங்களா? இப்போ நான் போயிட்டு சரி. பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே யாரோ மண்ணை எடுத்துருக்காங்க சுரண்டி. இதுவும் பார்க்குறோம். எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. மக்களே 4வது மலை முடிக்க போகுது. இதுக்கு மேலே ஈஸி தான். சமமாக தான் இருக்கும். 10 மலை எண்டிங்களா 4வது மலை சூப்பராக இருக்கும். சூப்பர். எங்கே வந்துச்சு?
நாலாவது மலை இன்னும் முடியல, நம்பிடாதீங்க. நாலாவது மலை இன்னும் கொஞ்சம், இந்த மலை இருக்குது. நம்ம போகிற மலையை பார்த்து முடிஞ்சிச்சுன்னா நாலாவது மலை. நாலாவது மலை இன்னும் கொஞ்சம் இருக்குது. திருநீர் மலை. இங்கே திருநீர் ஒவ்வொரு விதமானு சொல்லுவாங்கள்ல, எல்லாம் குச்சி விட்டு நோண்டி நோண்டி திருநீர் மலையெல்லாம் எடுத்திருக்காங்க. இங்கெல்லாம் வழுக்கும் மக்களே, அதுவும் மழை பெய்கிற டைமெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப வழுக்கும். இப்போ வந்து மழை பெய்கிற சீசனே இல்லை, அதனால் உங்களுக்கு நல்லதாக போச்சு. ஆனால் வெயில், மொட்டை வெயில், இங்கே வேறு கருத்துருவோம். போன வருஷம் ஞாபகம் வருது, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வில்லேஜ் சின்ன பணத்து நண்பர்களோடு சேர்ந்து வெள்ளிங்கிரி பயணம் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு டேவே இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் நாம் தரிசிக்க ஃபஸ்ட் டே வந்திருக்கோம். அவங்க கூட ஒரு டைம் நம்ம வருவோம். அப்போ ஒரு கேங்காக வரலாம். ஃபஸ்ட்டு டே போகிறது இந்த இயற்கை அழகு அப்படியே இருக்குது பாருங்கள். உள்ள ஒரு குப்பை பேப்பர் எதுவுமே இல்லாத ஒரு அழகான ஒரு மலை பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் 4 மாதம் இருக்குது. 4வது மாதம் தான் தெரியும் மக்கள் இது எப்படி அழிச்சு வச்சுருக்காங்கன்ட்டு. மக்களே, 4வது மலை முடிய போகுது. எவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டேவே எல்லாம் காவடி, வேலு, இப்படி எல்லாம் வேண்டுதலுக்காக நம்பி இங்கே வராங்க. நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சித்திரை மாதம் தான் வரும். கொட்டஞ்சித்திரை எவ்வளோ எல்லா மலையும் செங்குத்தாகவே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து 4 வரைக்கும் செங்குத்தாக இருக்குது. முடியல, இந்த பாறைகள் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் 4வது மலை முடியறதுக்கு. மக்களே, இப்போது 4வது மலை முடிவில் வந்துட்டோம். இங்கே வந்து ஒட்டஞ்சித்தர் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஐயா, இப்போ இந்த வெள்ளிங்கிரிக்கு நீங்கள் எத்தனாவது டைம் வந்துருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஐயா. எப்படி இருக்குது? யாருன்னா சொல்லி கூட்டிட்டு வந்தது எப்படி? எல்லாம் சொன்னாங்க எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு. ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம், ஐயனை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துக்கிறான். ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் உங்களோட இப்போ வரைக்கும் நீங்கள் இது மாதிரி மலை எங்கேயாவது போயிருக்கீங்க? நாங்கள் போய்க்கிறோம், கொல்லிமலை போய்க்கிறோம், சதாசிவம் போய்க்கிறோம், சதுரகிரி, திருவண்ணாமலை மலை மேலே தீபம் ஏறி பார்த்துக்கிறோம். திருவண்ணாமலை மாதம் மாதம் போவோம் பௌர்ணமிக்கு. இது மாதம் கிரிவலம் போவோம், பருவதமலை போய்க்கிறோம். இதுமாதிரி அங்கங்கே எங்கள் ஐயனை எங்கேங்கிறாரோ அங்கெல்லாம் நாங்கள் போவோம். சரிங்க, சரி, நன்றிங்க. மக்களே, இப்போ 4 மலையை நம்ம முடிக்க போகிறோம். இங்கே வந்து ஒட்டஞ்சித்தரோட ஜீவசமாதி இருக்குது, அவரை பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கெல்லாம் ரொம்ப ஈஸி தான், பள்ளம் மேடு இதெல்லாம் இருக்கும். ஒரு மேடு ஏறினா அங்கே இருக்கார் அவர். ஆனால் வெயில் ஒரு பக்கம் செம்ம வெயில், பார்த்தாலே தெரியும் நீங்களே, வெயில் ஓவராக இருக்குது. அஞ்சாவது மலை ஈஸின்னு சொல்லுவாங்க, 5வது மலை மேடே பாருங்கள், இப்போயே அள்ள விடுது. ஓ, எல்லாம் 5வது மலை ஈஸின்னு சொல்லுவாங்க. 5வது மலையும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க மக்களே, போகிறது அப்படியே செங்குத்தாக போகுது. இது படிக்கட்டெலாம் இல்லை, எல்லாமே மண்ணு தான். மழை பெஞ்சா சம்பவம் தான், மழை பெய்யாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது.
வெள்ளிங்கிரி மலைக்கு வரவங்க ரொம்ப வெயிலாக இருக்குது, நீங்கள் பார்த்து ஈவினிங் டைமில் மலை ஏறுங்க. காலையில் மட்டும் ஏறுறீங்க வெயிலில் மாட்டிப்பீங்க. வெயில் ஓவராக இருக்குது. நம்மளே பாருங்கள், இப்போ தான் 10 மணி, என்ன வெயில். இப்போ தான் 5வது மலை வந்திருக்கோம். வெயில் எப்படியும் 12 மணிக்கு உள்ள உச்சிக்கு போயிடுவோம். வெயில் அதிக தாக்கமாக இருக்குது. நாம் இந்த 5வது மலையில் ஒட்டஞ்சித்தரோட ஜீவசமாதி இருக்குன்னு சொன்னோம்ல, அதை பார்க்க வந்திருக்கோம். மக்களே வந்துட்டோம். ஒட்டஞ்சித்தர் புதுசாக வேல்லாம் வச்சுருக்காங்க. டிசைனில் பம்பை அடிக்கிற மாதிரி, அப்படியே காற்றுல அதை துணி பறக்கிற மாதிரியும். பம்பட்டி சித்தர் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம போடுவோம். ஏன்னா நம்ம எவ்வளோ படிக்கட்டு ஏறி வந்திருக்கோங்களே, அந்த படிக்கட்டுக்கு சொந்தக்காரர் இவர் தான். இங்கே ஒரு காலத்தில் இது ஒரு கோயிலாக இருந்திருக்கும் போல. பல வருடத்துக்கு முன்னாடி இந்த ஒட்டஞ்சத்திரோட ஒரு கோவிலாக இருந்திருக்கும். காலப்போக்கில் இது எல்லாமே அழிஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு டைலஸில் ஒட்டஞ்சத்திரோட ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. ஒட்டஞ்சத்தர் ஜீவசமாதி சமாதி. பட்டையை போட்டோம். இனிமேல் பக்தி பதமாக சிவபெருமானை பார்க்க போகிறோம். ஒட்டஞ்சித்தர் இதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. அப்புறம் அடுத்த மலையில் வந்து பீமன் கலியுருண்ட மலை, அதுக்கப்புறம் ஆண்டி சுனை, அப்புறம் மேலே சிவபெருமான் தான். ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஒட்டஞ்சித்தரை பார்த்துட்டோம். அடுத்து நாம் இந்த 5வது மலை கலியுருண்ட மலை. அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலை. இங்கே அர்ஜுனன் வில்லு விட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வனவாசம் வந்தாங்கல்ல, பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வரும்போது இந்த இடத்துல தங்கினதாகவும், இங்கே ஒரு மர்மமான ஒரு குகை இருக்குன்றாங்க. அந்த குகையில் ஒரு 50 பேர் உள்ளே வந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த குகையை தேடி நம்ம பயணம் பண்ணலாம். பீமன் கலியுருண்ட மலை இது கொஞ்சம் மேடாக இருக்கும். அதுக்கப்புறம் பள்ளம்தான் 6வது மலை. இந்த வெள்ளிங்கிரி பயணத்தில் நாம் இப்போ எல்லாம் வேலைலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கடை இப்போ இந்த வெள்ளிங்கிரி பயணம் வந்து ஒரு 4 மாதம் இருக்கா, அதுக்கு எல்லாமே கடை வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல வரும் பக்தர்களுக்கு உணவளிக்கிறதுக்காக. பீமன் கலியுருண்ட மலை பாருங்கள் மக்களே. ஒரு பள்ளம் இறங்கி அப்படியே மேடேறினா பீமன் கலியுருண்ட மலை. 5வது மலை முடிய ஸ்டேஜ். இங்கே பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு குகை இருக்காமா, அது யாருக்கும் ஒரு தெரியாது. ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. யாராவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வெள்ளிங்கிரி மலை பயணத்தில் 5வது மலையை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பீமன் கலியுருண்ட மலை வந்துருச்சு. இது ஒரு கை கேட்ட தூரத்தில் பக்கத்துலேயே தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இதுவும் எப்படி மோஸ்ட்லி 4-5 வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. திருநீற்று மலை. இங்கே பாருங்கள் எல்லாம் குழி நோண்டி பரபரையாக பண்ணியிருக்காங்களா. பாருங்க வந்துட்டோம். பாருங்க மக்களே, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பாறை. பீமன் கலியுருண்ட மலை. வா, ஒரே பாறை செம்மையாக இருக்குது. யானைத்தெல்லாம் கூட தள்ள முடியாது. அது ஒரு அழகை பார்க்கலாமா, அது ஒரு உருவம் மாதிரி தெரியுதுல்ல. மூஞ்சி வாய் இது எல்லாம் பாதி மட்டும் தலையை மட்டும் கட் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த ஷேப்பில் தெரியுது. அதுவும் பாருங்கள். எந்த ஊருங்க நீங்கள்? கட்டப்பாடிங்க, கேரளா. இதான் ஃபஸ்ட் டைமாண்ணா? இல்லைங்க, நாங்கள் 40-50 வருஷம் வரும். இப்போ இல்லை, குழந்தைய கூட்டு வந்திருக்கீங்களா தலைமையில? நம்ம நடந்து வரதே கஷ்டம்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளிங்கிரியில். நீங்கள் எப்படி குழந்தைய இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு? சாமிக்கு மாலை போட்டிருக்கு, பஸ்ஸோட போகிறது. சரி சாமி, சரி. இப்போ தான் ஃபஸ்ட் டைமா? பாப்பா ஃபஸ்ட் டைம். சரி சாமி, சரி சரி சார். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி நம்ம பாருங்க பக்கத்தில் வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பாறை.
பீமன் கலியூரண்டு மலை, திருநீர் மலை. இங்கே பாருங்க, உள்ள வரத்தில் வந்து படுத்துக்கலாம், அவ்வளோ பெரிய போல் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. பீமன் கலியூரண்டு மலையை பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஏறி நிச்சா செம்மையாக இருக்குல்ல, ஏற முடியுமா? வேண்டாம் ப்ரோ. கையில் பேச ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகேவா? இந்த பீமன் கலியூரண்டு மலையை நம்ம பார்த்துட்டு இங்கே பாருங்க, எல்லாம் அங்கங்கே பொறபொறையாக திருநீர் எடுத்துருக்காங்க. இது திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. 5, 4 அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த 5ஆவது மலையே முடிய போகுது. அடுத்து 6ஆவது மலை. 6ஆவது மலை எதை நோக்கி நம்ம போகணும்? ஆண்டிசோனை. ஒரு பள்ளம் இறங்கினாலே நம்மளுக்கு ஆண்டிசோனை வந்துடும். அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அங்கே வேறு பார்த்துட்டுமா, அவளே பிரம்மாண்டமான சிவபெருமானே வரும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில். மக்களே பார்க்குறோங்க, 7வது மலை உச்சியில் இருக்கிற அந்த 3 தோரணம் மாதிரி இருக்குல்ல, கதவு மாதிரி, அதை நம்ம பார்க்குறோம். அந்த கார்த்திகை தீபம் அதுக்கு மேலே தானே ஏற்றுவாங்க ப்ரோ? அதுக்கு மேலே தானே கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க? ஆமாம், சைட்லேயே மேலே நிற்கிறேன். அந்த பாறைக்கு மேலே தான். பாறைக்கு மேலே தான். அந்த பாறைக்கு மேலே என்னன்னு தெரியல. கார்த்திகை தீபம் அந்த மலை உச்சியில் ஏற்றுவாங்க. இதில் பார்த்தா தெரியும். திருமுடிமலை மக்கள் இப்போ நம்ம பார்க்குறோங்களே, இந்த 5ஆவது மலை நம்ம இறங்கும் போது சிறுவாணி அந்த ஆறை பார்ப்போம். அங்கே பாருங்கள், அங்கே தெரியுங்களா, ஆசியாவிலே ரொம்ப சுத்தமான தண்ணி செகண்டுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கேருந்து தெரியுதுங்க, இதுக்கு நடுவில் சிறுவாணி ஆறு இருக்குது. இங்கே சின்ன சின்ன ரோடு, அங்கெல்லாம் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அங்கே பாருங்கள், அப்படியே பச்சை பசங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சோலைவன காடுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக அந்த வனம். இங்கே பாருங்க, அந்த சிவபெருமான் எப்படி இருக்காரு, பச்சை. ஒரு பக்கம் மரங்களாடா இருக்கும், ஒரு பக்கம் மரமே இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஒரு அழகாக ஒரு மேப் மாதிரி. இப்போ பீமன் கலியூரண்டு மலையை நம்ம பார்த்துட்டு 6ஆவது மலை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்க தான் செய்யும். நம்ம பார்த்தா சேஃபாக இறங்கணும். அங்கே பாருங்கள், 7வது மலை உச்சியில் இருக்கிற சிவபெருமான் அந்த தோரண வாயிலை நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும். சிதம்பரம் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த வெள்ளிங்கிரிக்கு. எப்படி இருக்குது? ஓகே தான். ஓகே தான். ஓகே தானா? இல்லை பசங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, எப்படி? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே அடுத்த 4வது மலையில டியூட்டியை முடிச்சுட்டு வரவும் ஒர்க் முடிச்சுட்டு கஷ்டமாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து மக்கள் இப்போ நம்ம பார்க்குறோங்களே, சிதம்பரத்துலேருந்து நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஒர்க் முடிச்சுட்டு இந்த மலைக்கு வந்திருக்காங்க. நம்ம இந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்தால் கூட ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம மலை ஏறினா அது தெரியாது. நம்ம அப்படியே கண்டினியூவாக நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம்ல, அதனால் அவங்களுக்கு டயர்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 வீக்குக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. இந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் அது மாதிரி எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்படியே நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். நம்மளோட நண்பர்கள் அங்கே போயிருக்காங்க, அதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். 6வது மலை இறக்கம். வேற இதுக்கு வித்தியாசம் தெரியுமா? இங்கே ஒரு பாறை இருக்குது பெருசாக, கலியுரண்டு மலை மாதிரி. இங்கே பாருங்க, செம்ம வியூவாக இருக்குது.
பாருங்க, அவ்வளோதான். இது கீழே இறங்குனா ஆண்டி சொன்னேன், இது பள்ளத்தில் இருக்குது. ஆண்டி சொன்னேன் அப்படியே மலை ஏறினா நம்ம 7வது மலை. ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 hour நம்ம மலை உச்சிக்கு போயிடலாம். இப்போது நம்ம 6வது மலை இறங்கிட்டு இருக்கோம். 6வது மலை முடிவில் வந்து ஆண்டி சுனை இருக்கும். அங்கே எப்படி இருக்குன்ட்டு தண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேலே இதை நம்பி குளிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது. சவுண்டு கேட்குது, கீழே குளிக்கிறாங்க போல். போய் பார்க்கலாம் வாங்க. பஸ்ல படுத்தா கேமரா ப்ரோ, வீடியோ போடுறீங்களா ப்ரோ? பாய் ப்ரோ. ஹாய் ஹாய். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தண்ணி இல்லாத டைமில். வந்துட்டோம். இங்கே காவடி வேலை எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே ஆண்டி சுனையில் தண்ணியே வரல. பாருங்க குளிக்கிறாங்க. குளிக்கிற மாதிரி இல்லை, போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே வந்துட்டோம். ஆண்டி சொன்னேன் கடைசி இதுதான் குளிக்கிற நம்ம ஸ்பாட்டு. இதை நம்ம குளிச்சு பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். இவ்வளோதான். என் பேர் ட்ராவல் விஜய். ஆனால் என்னை போட்டிருக்கா. பாருங்கள் ஆண்டி சுனையில் இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. இப்போயே அதை குளித்து கஜடாக ஆக்கிட்டாங்க. நம்ம இதை குளிக்க வேணாம்னு நினைக்கிறேன். தண்ணி மட்டும் அப்படியே தெளிச்சுட்டு கிளம்பலாம். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே மக்களே 6வது முடிவு எண்டில் நம்ம இருக்கோம். இதுதான் ஆண்டி சுனையோட சிவலிங்கம். தண்ணிக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் நம்ம பார்க்குறோம். தண்ணி வர இடத்துலையே அங்கேயே மோஸ்ட்லி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அங்கே அந்த இடத்துல போய் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயே குளிக்கிறாங்க. அதுதான் நம்மளோட சகண்டமாக இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு வராரா குடிக்கிறதுக்கு, அது பக்கத்துலேயே குளிக்கிறாங்க. அதை அப்படியே கலக்கிட்டாங்க ஸ்பாட்டில். அந்த இடத்துலையே குளித்து கஜாடை பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு டேலே பாருங்க. இப்போ இல்லை குளிச்சுட்டு இருக்காங்களா, குளிச்சுட்டு அப்படியே நம்ம 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க ஆண்டி சுனையில் எல்லாரும் குளிக்கிறாங்க. தண்ணி கம்மியாக தான் வருது. ஆனால் இப்பயே ஃபஸ்ட்டு டேலே எல்லாம் அப்படியே கஜாட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து இதை வந்து ஒரு பக்கெட் அது மாதிரி இருந்துச்சா எடுத்து குளிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு இங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபடுறது வழக்கம் தான். இங்கே இருக்க முருகர் பக்தர் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்களே எந்த காவடி எட்டு நீங்கள் தானா? சரி, காவடிலாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம சிவபெருமானை நம்ம பார்க்கலாம். நம்ம 2 நந்தி பார்க்குறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ரொம்ப இடத்துல இருக்காது. இங்கே 2 சிவலிங்கம் இருக்குது, 2 நந்தி இருக்குது, 3 சிவலிங்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆதி சிவலிங்கம் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே ஒரு பெருசு, அதுக்கு மேலே இங்கே வந்து இரட்டை சிவலிங்கம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 3 சிவலிங்கம் இருக்குது. இதை பாருங்கள். அங்கே அது பக்கத்தில் சிவன் மும்மூர்த்திகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 3 சிவலிங்கம் இருக்குது. இங்கே 2 நந்தி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மக்களை இப்போ ஆண்டி சுனையில் குளிச்சுட்டாங்க. அது பக்கத்தில் இருக்கிற மும்மூர்த்தியும் பார்த்துட்டோம். 3 சிவலிங்கம் 2 நந்தியும் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம மலையேறோம். பாருங்க, இது மாதிரி இன்னர் போட்டு போகிறதா இங்கே வேஸ்ட் ஆகுது. இது மாதிரி போட வேணாம். பிளாஸ்டிக் எல்லாமே இங்கேயே போட்டுட்டு போயிருக்காங்க. இன்னும் இங்கே நிறையா இருக்குது. இங்கே இன்னர் பிளாஸ்டிக் இது எல்லாமே இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு டேவே பிளாஸ்டிக் வந்து இங்கே எல்லாருமே போட்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு 12 மணி, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆயிருக்கு. அதுக்குள்ளே துணி பிளாஸ்டிக் எல்லாமே கீழே போட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாருங்கள், அந்த காலத்தில் நம்ம இந்த ஒவ்வொரு காட்டில் வாழும்போது அதோடய இயற்கையை வச்சு ஒரு குடிசை மாதிரி அமைப்பாங்க. இந்த வெள்ளிங்கிரி ஓப்பன் பண்ணி 4 மாதம் ஓப்பனில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வீட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அழகாக இருக்குது.
பார்க்குறதுக்கு. 7வது மலை பார்த்துட்டோம். அங்கே பாருங்க, கம்மிங் சூன். நல்ல கொஞ்சம் தூரம் ஒரு சமதளமாக இருக்குது. இந்த இயற்கை அழகை ரசிக்கலாம். அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு ப்ரோ. ஒரு செகண்ட் மேலே மேகமூட்டம் அப்படியே மூவ் ஆனதால் அப்படியே கோல்ட் ஆகுது. மக்களே, வெள்ளிங்கிரி மலையில் 6 மலையை நம்ம கடந்து வந்திருப்போம். 7வது மலையை நம்மளோட தாகத்தை தீக்க ஒரு அழகான ஒரு சுனை தண்ணி வருது. ஒரு நண்பர் பிடிக்கிறாரு பாருங்க. இதுதான், இதுக்கு மேலே தண்ணி எங்கேயும் கிடைக்காது. 7வது மலை ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் தண்ணி கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி இங்கே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் 7வது மலைக்கு. இங்கே பாருங்கள் 2 பீமன் கழிவு மலை மாதிரி 2 இருக்குது. இங்கே ஏதோ ஒரு குகை இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம், யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணுன்னு ஒரு சொன்ன ஒரு பிளேஸு. அது கொஞ்சம் உள்ள தூரம் எங்கேயோ போகணுமா, உள்ளே போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறினதோட 7வது மலை கஷ்டம்னு சொல்லுவாங்க. 2மே கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது ஒரு 30 நிமிஷம், அதுவே அதிகம்னா சீக்கிரம் ஏறிடலாம். எல்லாருமே கஷ்டம்தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மலையை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னாவே உங்களுடைய மைண்ட் செட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஒவ்வொரு மலையை தாண்டி 7வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கும். 7வது மலை உச்சியில் போயிட்டு நம்ம கீழே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த நம்ம மேலே போயிட்டு கீழே பார்க்கலான்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நம்ம மேலே போயிட்டு கீழே பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் போகலாம். நம்ம குமரேசன் தான் முன்னாடி போயிட்டார். இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் பார்க்குறீங்களா, தான் தோன்றி விநாயகர். இவரையும் நம்ம ஃபஸ்ட்டு தரிசனம். இந்த 7வது மலைக்கு ஏறத்துக்கு முன்னாடி நிறைய பக்தர்கள் வராங்க. தான் தோன்றி விநாயகர் பார் சுயம்புவாக கிடச்சிருக்காரு. எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு தெரியல. சுயம்புவாக நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்படி அச்சசல் ஃபேஸு கை இது எல்லாமே சுயம்பு நம்ம விநாயகரை நம்ம பார்க்குறோம். இதுதான் தான் தோன்றி விநாயகர். இது மிஸ் பண்ணியிருப்பீங்க யாராவது 7வது மலைகளை போகும்போது இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மேலே போங்க. இது பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறலாம். மக்களே, 7வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது தான் தோன்றி விநாயகர் இங்கே பாருங்க, தான் தோன்றி விநாயகர். அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாமா? இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். இது வந்து கல் மேலே அப்படியே கால் வச்சு பொறுமையாக போனால் 1/2 hour இதுக்கு மிச்சம். மக்களே பார்க்குற பார்த்தீங்களா, 7வது மலை இப்போயோ அள்ளு விடுது. இங்கே பாருங்க, 7வது மலை ஸ்டார்டிங்கில் நாம் இருக்கோம். விநாயகரை பார்த்துட்டோம், தான் தோன்றி விநாயகர். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. 4வது மலை, அது 5வது மலை. கீழே இருக்குன்னா 6வது மலை, மேலே ஏறினா 7வது மலை. 7வது மலை கிட்டத்தட்ட ஒரு 20% முடிச்சிட்டோம். அப்படியே மலை ஏறிட்டுருக்கோம். ரொம்ப எளிதாக இந்த ஃபாரஸ்ட்டில் பார்க்குற இது நம்ம ஊரில் சொனப்புழுன்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், அங்கே பாரு மரங்கள் ஒவ்வொரு நடுவில் மஞ்சள், சிவப்பு, க்ரீன் எல்லா கலர்லேயும் அப்படியே மரங்களோட இலைகள் பார்க்குறோம். பாறை, வழுக்கும் பாறை. ஏறிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 பெண்டு இருக்குது. வழிப்பாதை பாருங்கள். இது ட்ரோன் ஷாட்லேருந்து பார்த்தா லைன் மாதிரி எப்படி அழகாக இருக்கும். இங்கே ஒரு லைன், அங்கே ஒரு லைன், அதில் ஒரு லைன். மக்களே அங்கே பாருங்கள், நம்ம குமரேசன் எப்படி ஏறாரு. 7வது மலை வந்து ரொம்ப ஈஸியான மலை தான், ஆனால் வழுக்கும் மண் மட்டும்தான். ஃபஸ்ட்டு மலை வந்து படிக்கட்டாக இருக்கும், 7வது மலை மண் தான். அந்த மண் வழுக்குச்சுன்னா மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சி போயிடும்.
பார்த்து சேஃபாக ஏறுங்கள். செங்குத்தாகவே ஏறுது. பின்னாடி வலிக்கு கீழே விழுந்தாலும் யாராவது பாதிக்கும். இங்கே ஒரு பூக்கள்லாம் எவ்வளோ அழகான பூக்கள்லாம் இருக்குது. யாரோ சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளியங்கிரி மலையில் கிட்டத்தட்ட 240 வகையான மூலிகை பொருட்கள் கிடைக்கும். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. பட் அந்த காலத்தில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எவ்வளோ மூலிகை பொருட்கள் இருக்குன்ட்டு மனிதனுக்காக 240 மூலிகை எவ்வளோ கிடைச்சிருக்கு. மக்களே 7வது மலை அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதனால் ரீச் பண்ண போகிறோம். இந்த 7வது மலையில் இயற்கை அழகை ரசிக்கலாம். இதுதான் டாப். கிட்டத்தட்ட 6000 அடின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொன்னால் 5833 அடி உயரத்தில் இருக்கிற இந்த தென்காயிலன்னு அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை ஆண்டவரை நாம் தரிசிக்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ரெட்டு, க்ரீனு, எல்லோ எல்லா விதமான மரங்கள் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். இதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே அங்கே பார்க்க முடியும். ஆனால் இந்த சென்டரில் மட்டும் ஒரு வறண்ட நிலை அது மாதிரி காண பார்க்கலாம். இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம கீழேருந்து பார்த்தோன்னா தெரியும். ஒரு 5வது மலையிலேருந்து பார்த்தோன்னா இந்த தோரணம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். வெள்ளியங்கிரி ஆண்டவரை பார்க்க இங்கே ஒரு புகை மாதிரிக்குள்ளே இருக்குது. இங்கே தான் ஒரு 4 மாதத்துக்கு அங்கே ஸ்டே பண்ணி பூஜை பண்ணுவாங்க. ஒரு சிலர் இங்கே தான் இருக்காங்க பாருங்கள். மக்களே ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு போனோன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே வந்து தியானம் பண்ணுற இடம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் தான் கிட்டத்தட்ட 6000 அடி வந்துட்டோம் பாருங்கள். 3 பாறை என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த பாறைக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு தான் நம்ம உள்ளே இருக்கிற சிவபெருமானை பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே உள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டோம். இதான் மலையோட உச்சி பார்க்குறோம். அப்படியே இங்கே பாருங்க. இங்கே தோரணம் ஒரு வீட்டுக்கு எப்படி நுழைவாயில் இருக்குமோ அதே மாதிரி 2 பக்கமும் பாறை. அதுக்கு மேலே ஒரு இடுக்கில் மேலே ஒரு பாறை இருக்குது பாருங்கள். அம்மா நிறைய வந்துருந்தாங்க பெரிய ஆளுங்க. எனக்கு யாருன்னு முகம் தெரியல. அப்படி கொஞ்சம் நாள் அப்படி அடுத்து படிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். பார்த்து தெரியாது. கொஞ்சம் அங்கிட்டு போகணும். இல்லை இது யாருக்கு கொடுங்க, கோயில கொடுத்துருவோம். பின்னாடி எலுமிச்சை மழை இதை வச்சு வீட்டுக்கு 3 எலுமிச்சை மழை இருக்குது. கழுத்து மக்களே, நாம் வெள்ளியங்கிரி மலை பயணம் பண்ணும்போது எல்லாருமே பார்த்துருப்போம். பெரிய பெரிய ஆளுங்க, வயசானவங்க எல்லாருமே ஏறி இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்க ஏறுறது ரொம்ப கம்மி தான். இங்கே பாருங்கள், குட்டி பாப்பா எத்தனாவது டைம் இது? 2வது டைம். உனக்கு ஏஜ் எவ்வளோ ஆகுது? 7. பாருங்கள், இப்போயும் சின்ன குழந்தை தான். 2வது முறை ஏறி இருப்பாங்க. நாமளே 3வது முறை தான். நானே 3வது முறை தான். இப்போயும் அந்த பொண்ணு வந்து 2வது முறையாக ஏறி இருக்கு. ஓகே, நீங்கள்லாம் 3வது முறையா? நீனு தம்பி? ஃபஸ்ட்டு. நீனு 6ஆ?
6th படிக்கிறது கேட்கல, எத்தனை வருஷம் பாரு. 6 வருஷமா? சரி, ஓகே, சரி மக்களே. இப்போது நம்ம மலையேறி வரும்போது அந்த பக்கம் ரைட் சைடில் போனோன்னா சாமியை பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுவும் இங்கே ஒரு சித்தர் வந்து தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம் வாங்க. யானையோட சாணம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஃபுல்லாக யானையோட சாணம் தான் இருக்குது. இப்போதைக்கு வராது, இங்கே ஆள் நடமாட்டம் இருக்கிறதால யானைகள் வராது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நைட் டைம்லாம் இந்த இடத்துக்கு வராதிங்க. பகலில் வந்தால் செம்மையாக இருக்கும். வியூ பாயிண்ட்டு பாருங்கள். அங்கே பாருங்கள் சிறுவாணி ஆறு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்பாட்டு தான் மக்களே. பார்த்து சேஃபாக வரணும். இங்கே யாரும் நான் வர வேணான்னு தான் ரெஃபர் பண்ணுவேன். இருங்க. படம் பார்க்குறீங்களே, வெள்ளிங்கிரி ஆண்டவரோட உள்ளே நம்ம வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் நடந்தாங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்து தியானம் பண்ணுற இடம் வேலாம் இருக்கும். இங்கே உள்ள பொறுமையாக போயிட்டு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த இயரும் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மக்களை நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, அதுதான் சிம்பா பாறையாம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? வாவ், செம்மையாக ஒர்க் இருக்குது. இங்கே 2 பாறையை பிறந்த மாதிரி இருக்குல்ல. இங்கே பாருங்கள், சிம்பா பாறைக்கு வந்திருக்கும். அந்த இடத்துக்குலாம் போக வேணாம். அது மேலே போகலாமா? செமையாக இருக்குது பாருங்களேன். கேவ மாதிரி உள்ளே ஏதாவது தியானம் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு குகை மாதிரி தான் உள்ளே இருக்கும். ஒரு பாறை முழுக்க ஒரு 50% வெளியவும் 50% உள்ளே இருக்குது. இது பார்க்கலாம். அங்கே ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். மக்களே, இந்த ஸ்பாட் அதிகமாக இருக்குது தெரியாது. இந்த ஸ்பாட்டுக்கு யாரும் வர வேணாம். இந்த ஸ்பாட்டில் அப்படி வந்தீங்கன்னா போகிறதுக்கு மனசே இருக்காது. பட் நாட் சேஃப். இந்த இடத்துல தியானம் பண்ணும் போது அப்படி இந்த காற்று நம்ம மேலே படும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இது மாதிரி நம்ம கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் அது மாதிரி ஒரு இயற்கை காற்றை நம்ம சுவாசிக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு ஸ்பாட் இங்கே பாருங்கள். இந்த ஸ்பாட் எங்கே இருக்குது நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இங்கே ஒரு வேல் இருக்கும். இங்கே திரும்பி வச்சு இங்கே ஒரு ஸ்பாட்டு. பார்க்கணும் பார்த்தீங்களா மக்களே, ஒரு ஹிடன் ஸ்பாட் வெள்ளிங்கிரி. அப்படியே கூட தெரியுதுங்களா? பார்க்க தெரியாத மூக்கு, இது வாய், அப்படியே நாம தான் உருவாக்குற கற்பனையில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அந்த இடத்துல போய்ட்டு தியானம் பண்ணுவாங்க நிறைய பேர். இன்றைக்கி நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். பார்த்துருப்போம், நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. வெள்ளிங்கிரி மலையோட கம்ப்ளீட் கைடை நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வெள்ளிங்கிரிக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிங்கிரி ஏறும் பக்தர்களுக்கு ஒரு டவுட்டு மக்களே. இந்த டைம் வந்து செப்பல் ஷூ போட்டு போகலாமான்னு நீங்கள் வந்து நான் சொல்கிற ரெஃபர் பண்ணுறது போட்டு போகலாம். போட்டு போகாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது சிவனின் ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம், ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே இருக்கிற சிவனடியார்கள், இங்கே இருக்கிற வனத்துறை வந்து செப்பல் போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. போடலான்றதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப வெயில் அடிக்குது, அது ஒன்று. அப்புறம் சின்ன சின்ன கல் முள் இது எல்லாமே இருக்குது, கால் சுடும். இதனால் செப்பல் போடலாம். செப்பல் எப்படின்னா இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் செப்பலாக இருக்கணும், ட்ரெக்கிங் ஷூவாக இருக்கணும். செப்பல் வந்து அந்து போயிட்டு அங்கேயே போட்டு வராங்க. அதனால் வனத்துறைக்கு ப்ராப்ளம், வன விலங்குகளுக்கும் ப்ராப்ளம். அதனால தான் செப்பல் வந்து நீங்கள் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மக்கள் வந்து அவங்க போடாத, ஏன் போடக்கூடாது அப்படின்ட்டு நாமளே அங்கே நிறைய பேர் கேட்டாங்க ஃபாரஸ்ட் கிட்ட. இதுதான் மக்களே, நீங்கள் செப்பலை போட்டு அங்கே அந்து போயிட்டு கீழே விட்டுட்டு வந்துடுறீங்க. அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் உங்களோட செப்பல் வந்து குவாலிட்டியாக நல்லா தாங்கும், இந்த மலை ஏறிட்டு வர வரைக்கும் நல்லா பிக்காமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி மலை ஏறி போயிட்டு வரலாம்.